Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இன்னைக்கு ஜூலை 4 இது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அனாலிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மார்னிங் நிஃப்டி 50 ஸ்லைட் பாசிட்டிவ் பாயிண்ட்ல ஓபன் ஆகியிருந்தாலும் இனிஷியலாவே செல்லிங் பிரஷர்ல ட்ரேட் ஆகியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 19,434 அப்படிங்கிற ரெக்கார்ட் ஹை பாயிண்ட் டச் பண்ணிட்டு ஃபைனலா ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா க்ளோஸ் ஆகியிருக்காங்க. நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 19,389. இது 0.34% பாசிட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹீரோ மோட்டோகார்ப், டெக் மகேந்திரா அண்ட் சன்ஃபார்மா. இதுவே நெகட்டிவ் கேட்டகரியில் ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏச்சர் மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், கிராசிம், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ரிலையன்ஸ். இதில் பஜாஜ் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் ஏச்சர் மோட்டார்ஸோட அப்டேட்டை நம்ம ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 45,301.45. இது 0.32% பாசிட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அவங்களோட ரெக்கார்ட் ஹையான 45,655 பாயிண்ட்ஸை டச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கண்டினியூஸ் 5 பாசிட்டிவ் கேண்டில் பதிவு பண்ணினதுக்கப்புறம் இன்னைக்கு நெகட்டிவ் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து நிஃப்டி 50யோட பாசிட்டிவ் மொமெண்டம் இங்கே ஸ்லைட் வீக்கன் ஆகியிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லைட் டிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனாதான் அது ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மொமெண்டமாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இண்டிகேட்டர்ஸ் வைஸ் பார்க்கும்போது MACD இண்டிகேட்டர் இந்த இடத்துல பாசிட்டிவ் கிராஸ் ஓவருக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் வர்றதுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னாலும் அதையே தான் ரெப்ளிகேட் பண்ணுது. பட் RSI இண்டிகேட்டர் பார்க்கும்போது ஓவர்பாட் ஜோனில் பாசிட்டிவ் மொமெண்டம்கான ஸ்ட்ரென்த் வீக்கன் ஆகியிருக்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 19,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆகியிருக்கு. அண்ட் புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 19,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆகியிருக்கு. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி நிஃப்டி 50 19,300 ஒரு நல்ல சப்போர்ட்டாக வச்சுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செக்டர் வைஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி PSU பேங்க் 1.89% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் பார்க்கும்போது 0.68% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு FIIs 2134 crores பை பண்ணியிருக்காங்க. அண்ட் DIs 785 crores செல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஸ்பெல்லிங் @April Investmentsனு மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டெலிகிராம் சேனலுமே ஃபேக் சேனல்ஸ் தான். இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சர்வீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். அண்ட் கரண்ட்டாக நம்ம சேனலில் 1705 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனி ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் டிசைனிங் கம்பெனியான ஹார்லி டேவிட்சன் கம்பெனி கூட ஜாயின் பண்ணி ஹார்லி டேவிட்சன் X440 அப்படிங்கிற பைக்கை இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2,29,000 கிட்ட இருக்குன்னு அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். இந்த அப்டேட் வந்ததுனால இன்னைக்கு ஹீரோ மோட்டோகார்ப் ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல ரியாக்ட் ஆகியிருந்தாங்க. அண்ட் ஏச்சர் மோட்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மொமெண்டம்ல ரியாக்ட் ஆகியிருந்தாங்க. பிகாஸ் ஏச்சர் மோட்டார்ஸோட பைக் செக்மெண்ட்டான ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு
கண்டினியூஸா காம்படிஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால மந்த் ஆன் மந்த் சேல்ஸ்ல இம்பாக்ட் வரும் அப்படிங்கிற அசம்ஷன்ல இன்னைக்கு ஏச்சர் மோட்டார்ஸ் வந்து 5 to 6% அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு 2765 ருபீஸ்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸ்டாக் இந்த லெவலுக்கு வந்துட்டு நல்லாவே பவுன்ஸ் பேக் ஆகியிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் கரண்டா ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டை பிரேக் பண்ணி பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகியிருக்கு. இன்னைக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட்னால நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் கேண்டில் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. எம்ஏசிடி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல பாசிட்டிவ் கிராஸ் ஓவருக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் வர்றதுக்கான இண்டிகேஷன் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல பாசிட்டிவ் மொமெண்டம்ல மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து என்னோட ஹோல்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து 18% அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த ஜூன் 30, 2023 வரைக்கும் 327 ஸ்டோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் டிமார்ட் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்குதுன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டிமார்ட் கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். Q1 நியூ லோன்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கேட்டகரியில் 34% அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் ஏயுஎம் அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போதும் 32% இயர் ஆன் இயர் growth காமிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராங்கான பர்சன்டேஜ் growthன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட டெபாசிட் புக் ரேஷியோ பார்க்கும்போது 46% அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஓவரால் பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரீசன்னால தான் இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல ரியாக்ட் ஆகியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபினான்ஸ் ஹோல்டிங் அண்ட் ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜ் ஆக போகிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஷேர் ஸ்வாப் ரேஷியோ வந்து உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் ஆஃப் ஐடிஎஃப்சி இருந்ததுன்னா அதுக்கு 155 ஷேர்ஸ் ஆஃப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். இந்த ஸ்டாக் வந்து என்னோட ஹோல்டிங்ல இல்லை. இன்கேஸ் நீங்க ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் அண்ட் பவர் லிமிடெட் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். லீடிங் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடிங் கம்பெனியான ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் அண்ட் பவர் லிமிடெட் கம்பெனிக்கு ஸ்மார்ட் மீட்டர் ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரோட டோட்டல் வேல்யூ வந்து 903 crores-னு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர் மூலிமா இந்த கம்பெனியோட ஓவரால் பைப்லைன் ஆர்டர் புக் வந்து 2250+ crores-ஐ கிராஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடிங்கில் நிறைய ஆர்டர்ஸை வின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பாசிட்டிவான அப்டேட் வந்ததுனால இன்னைக்கு ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் அண்ட் பவர் ஸ்டாக் வந்து 20% அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 இயரில் 111% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு குயிக் அப்டேட் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி 50ல் இருந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட மெர்ஜ் ஆனதுனால எல்டிஐ மைண்ட்ரி கம்பெனி வந்து நிஃப்டி 50ல் ஜூலை 13ல் இருந்து இன்க்ளூட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்டிஐ மைண்ட்ரி கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். ஜென்ரலாக ஒரு கம்பெனி நிஃப்டி 50ல் இன்க்ளூட் ஆகிறது மூலிமா அந்த கம்பெனிக்கு வர்ற ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து அதிகரிக்கும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான டிஐ கிளீன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து மிஸ்டர் ஆனந்த் ஜெயச்சந்திரன் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலிமா ஸ்மால் எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸில் என்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூ என்டிட்டியில் டிஐ கிளீன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து 160 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் அண்ட் மிஸ்டர் ஆனந்த் ஜெயச்சந்திரன் வந்து 40 crores அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஐ கிளீன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனியான ஜெயம் ஆட்டோமோட்டிவ்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 50% ஸ்டேக்கை அக்விஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜெயம் ஆட்டோமோட்டிவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் புரோட்டோடைப்ஸ், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இது வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனி வந்து 7th ஜூலை நடக்க போகிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலிமா ரைட் இஷ்யூ ஆஃபர் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
இது வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். இந்த ஸ்டாக் வந்து என்னோட ஹோல்டிங்ல இல்ல. இன்கேஸ் நீங்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஸ்டாக்கை ஹோல்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா ரைட் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்றது ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு பாசிட்டிவ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிகேஹெச் வெஞ்சர்ஸ் ஐபிஓவோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பத்தி பார்க்கலாம். ஃபைனல் டேவான இன்னைக்கு பிகேஹெச் வெஞ்சர்ஸ் ஐபிஓ வந்து டோட்டலா 0.65% தான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்க. இதுல ரிட்டைல் பீப்புள்ஸ் வந்து 0.99 டைம்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஐபிஓ கிடைச்சிடும். அண்ட் QABs வந்து 0.11 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ஐஐஸ் பார்க்கும்போது 1.67 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓக்கு பெரிய அளவில் டிமாண்ட் இல்லைன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் வந்து நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல சொன்ன மாதிரி இந்த ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணல. நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆன சென்கோ கோல்டு ஐபிஓவோட ஸ்டேட்டஸ் பத்தி பார்க்கலாம். டே 1 சப்ஸ்கிரிப்ஷனான இன்னைக்கு ரிட்டைல் பீப்புள்ஸ் வந்து 1.18 டைம்ஸ் வரைக்கும் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டோட்டலா இந்த ஐபிஓ வந்து 0.73 டைம்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. அண்ட் நான் வந்து இந்த ஐபிஓல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. நாளைக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணினதுமே நம்மளோட இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். இந்த 2 ஐபிஓஸோட டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல ஐபிஓ ரிவ்யூஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்ல இந்த இண்டஸ்ட்ரியை பத்தியும் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸை பத்தியும் நான் ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஐபிஓ அப்ளை பண்ணும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஆகிற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.